ஹாய் ஹலோ காய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் படம், அனிமல் படத்தோட ரிவ்யூ கிடையாது. இது வந்து அனிமல் படத்துடைய என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அந்த படம் பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்றத தான் நான் அந்த படத்தில் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அனிமல்னு ஒரு 2 மாதமாக அந்த ஒரு படம் வந்து ரொம்ப சர்ச்சைக்கு எங்கே பார்த்தாலும் அந்த அனிமலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு படமே பார்க்கல கொஞ்ச நாளாக. அந்த படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு அந்த படத்தை என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு தான் நான் அந்த படத்தை வந்து பார்த்தேன். பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு இது ஒரு படமே கிடையாது, இது ஒரு குப்பை படம் அப்படின்ட்டு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மேல் டாமினன்ட் ஃபிலிம், அதாவது ஆண் ஆதிக்கம் வந்து ரொம்ப இதில் வந்து திணிச்சு காமிச்சிருக்கிறாங்க. அதே டைமில் வந்து ஃபீமேலை வந்து எவ்வளோக்கு அடிமட்டமாக காமிட்ட முடியுமோ அவ்வளோக்கு அளவுக்கு அடிமட்டமாக காமிச்சு இழிவுபடுத்துகிற மாதிரி வச்சு ரொம்ப ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கொச்சப்படுத்தி பேசி ரொம்ப வயலன்ஸை வச்சு முடிச்சிருக்கிறாங்க. இந்த படம்லாம் ஏன் சென்சார் போர்டில் வந்து தடை செய்யலை அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம தமிழில் வந்து இந்த ஏதோ ஒரு சமூகம் சார்ந்து ஏதோ ரியலிஸ்டிக் ஃபிலிமோ ஏதோ ஒரு இன்டென்ஷனான ஒரு ஃபிலிமோ நம்ம பெரிய ஆட்கள் வந்து எடுக்கிறப்ப அதுக்கு வந்து சென்சார் போர்டு வந்து அவ்வளோ சட்டங்களை வந்து திணிச்சு இந்த காட்சிகள் வன்முறையை தூண்டுது. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக நடந்திருக்கும் நம்ம ஊரில், அதவே வைக்க விட மாட்டாங்க. ஸோ நடக்காத இப்படி ஒரு கேவலமான ஒரு படம் இதை வந்து எப்படி தான் அலோவ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தில் காட்டுற காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நமக்கு வன்முறை தோன்ற மாதிரியான படமா இருக்குது இது ஃபுல்லாக பார்க்குறப்ப. அதே டைமில் வந்து அவங்க சொல்கிற ஒரு ரொம்ப பிற்போக்குத்தனமான ஒரு விஷயங்களா இருக்குது. எல்லா விஷயங்களுமே சொல்கிறதெல்லாம் ஹீரோ கேரக்டரே ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்குறப்ப. அதாவது இந்த படம் வந்து அவர் நடிச்சிருக்கிறது, அவர் வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, அவர் ஆக்டிங், பெர்ஃபார்மன்ஸு, ஸ்டேஜிங் அதெல்லாம் நான் வந்து அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வேறு சைடு வேறு டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து இந்த படத்தில் எடுத்துருக்கு வச்சு பேசுகிற விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து டோட்டலாக ராங்காக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இந்த ஹீரோ கேரக்டர் ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி இருக்குன்னு சொன்னால அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் அப்படி தான் இருக்குது நமக்கு பார்க்குறப்ப. அவர் ஏதோ அந்த ஆல்ஃபா மேல் அப்படின்னு சொல்றாரு. ஆல்ஃபா மேல்லாம் யாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அவர் கொடுத்தோடனே ஹீரோயின் வந்து அப்போ இவர் தான் ஆல்ஃபா மேன், இவர் தான் நமக்கு வந்து ட்ரீம் பாய் அப்படின்ற மாதிரி நினைச்சு அவர் பின்னாடி வந்துடுறாங்க ஹீரோயினும். அதெல்லாம் எந்த காலத்தில் இருந்ததோன்னு தெரில, அதெல்லாம் இப்போ இருக்கான்னு தெரில. ஆணுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, ஆணுக்குன்னு ஒரு திறமை இருக்கு, அதே மாதிரி பெண்ணுக்கும் ஒரு தன்மை இருக்கு, பெண்ணுக்குன்னு ஒரு திறமை இருக்கு. அவ்வளோதான், அதை புரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ண வேண்டியதான். அதை போய்கிட்டு ஆணுக்குள்ள இப்படி இருக்கிறவன் தான் ஆண், இப்படி இருக்கிறவ தான் பெண், அந்த மாதிரிலாம் பேசி டெஃபினேஷன் பண்ணி நார் அடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருந்துச்சு இந்த படத்தில் எனக்கு பார்க்குறப்ப சொல்கிறேன். இன்னொன்று, இந்த படத்தில் நடக்கிற அந்த கதை வந்து எந்த ஊரில் நடக்குது, இந்த உலகத்தில் நடக்குதா அப்படின்ட்டு தெரில. ஏன்னா ஒரு பப்ளிக் பிளேஸ் ஒன்று கூட காட்ட மாட்டாங்க. அப்புறம் போலீஸு, அந்த சட்டம், அரசாங்கம் இதெல்லாம் இருக்கானே தெரியாது. எப்போவுமே இவங்க வீட்டுக்குள்ளே மட்டும்தான் சீன் நடக்குது, இவர் போகிற இடத்துல மட்டும்தான் அங்கே அடிதடி சண்டை நடக்குது. அதனால் இது எந்த உலகத்தில் நடக்குது அப்படின்னு தெரில. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோயிசம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு சில விஷயங்களை காட்டுறாங்களே, அந்த ஹீரோ பண்ணுற செயல்கள் எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ணாதான் இந்த படம் ஓடும், எல்லாருமே இந்த லைக் பண்ணி விரும்புவாங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை வந்து சைக்காலஜிக்கலாக சப்கான்சியஸாகவே இந்த கேரக்டர்லாம் நமக்குள்ளே போய் நம்மளை வந்து தூண்டி விடும், இந்த மாதிரி தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போல்லாம் இந்த மாதிரி படம் பார்க்குறோம் அப்படின்ட்டு அந்த கேரக்டரை நமக்குள்ள மைண்டில் இருக்கும். சில விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரி கேரக்டராகவே வாழ்வோம். ஒரு படம் பார்த்தோன்னே அந்த மாதிரி தோணும் நமக்கு இந்த மாதிரி கேரக்டராக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி கேரக்டராக அவன் வந்து யோசிப்பான், அந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்ட்டு தான் அந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. சில பேர்லாம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு அவன் வந்து இந்த மாதிரியே பண்ணுவான். அவன் செய்கிற செயல்கள் எல்லாமே இந்த மாதிரி டாமினண்டாக இருக்கணும் நான் எல்லா விஷயங்களையும், அந்த மாதிரி நான் சில கேரக்டர்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து நம்ம வந்து ஒரு டீச் பண்ணுது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து டோட்டலாக ஒரு ராங்கான ஒரு விஷயம் தான். நம்மளை இந்த மாதிரி நம்ம மைண்டை மாற்றி வேறொரு பாதிக்கு நம்மளை இது கூட்டு போயிடும் இந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்மளை. ஸோ அதை வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க எல்லாருமே வந்து வில்லனாக தான் இருப்பாங்க, எல்லா படத்துலையும் வில்லனாக இருப்பாங்க. அதை எதிர்த்து ஹீரோ பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த வில்லன் சைடில் இருக்கிற இந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே நமக்கு வந்து தப்பு அப்படின்ட்டு தான் தோணும். ஆனால் இதில் வந்து ஹீரோவே இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணுறப்ப அது நமக்கு வந்து தோணாது. ஓகே இப்படி தான் இருக்கணும் போல அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மைண்டு மாறி போயிடும். ஸோ அப்படி மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஹீரோ வந்து இவ்வளோ வில்லத்தனமாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் எல்லாம் விரும்புகிறாங்க அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு டேரக்டர். அதைத்தான் அவர் வந்து எடுத்து இவ்வளோ மெயின் ஸ்ட்ரீமாக எடுத்து பேசி படத்தை வந்து ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் இன்னொன்று ஹீரோவோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்ப நமக்கே இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தாதான் வாழ்க்கை போல அப்படின்ட்டு தோண வைக்குது நம்மளை. அதாவது இப்போ வந்து இந்த படம் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை வந்து புகுத்துறாங்க அப்படின்ட்டு நமக்குள்ள. ஆனால் இது வந்து தெரியாதவன் பார்த்துட்டு என்ன பண்ணுவான்,
ஓகே இப்படி தான் இருக்கணும் போல அப்படின்ட்டு அந்த படத்தை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணிவிட்டு அது மாதிரியே அவன் வந்து இந்த சொசைட்டியில் வந்து இருக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்குது. இந்த படத்தெல்லாம் வந்து இந்திய அரசாங்கமே ஃபஸ்ட்டு தடை பண்ணணும் இந்த மாதிரி படங்கள்லாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னே தெரில. அவர் எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ துப்பாக்கி அவர் முடிவெடுக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைலன்ஸ்டாக இருக்குது. அவர் எங்கே போனாலும் துப்பாக்கி, புல்லட்டு, கன்னு, ஃபயரு, எத்தனை பேரை கொல்றாருன்னு அவருக்கே தெரியாது. அவ்வளோ பேரை கொண்டுட்டு இருக்காரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கதை அப்படின்ட்டு ஒன்று வச்சு இதை புலத்தையும் வச்சு இதைத்தான் பெரும்பான்மையான பகுதியில் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. அது அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு உறவை வச்சு படம் ஃபுல்லாக வச்சு பேசி நம்மளை சாவடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாரு? அவர் வந்து சந்தீப் வாங்கா ரெட்டியா? அவர் என்னன்னு தெரியல. உங்க மைண்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியல நமக்கு. எப்படி இந்த சொசைட்டியை பார்க்குறாங்க அப்படின்ட்டு புரிய மாட்டுது. இவங்க எடுக்கிற படத்தெல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஒரு என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்கிறாங்க அப்படின்ட்டே தெரில. இவங்க எடுக்கிற படத்தெல்லாம் பார்க்குறப்ப அநியாயத்துக்கு ஒரு மோசமான ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க, அனிமல் அப்படின்ற ஒரு படத்தை. ஸோ இந்த படம் எனக்கு அப்படிதான், இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இந்த மாதிரி படத்தெல்லாம் தடை செய்யணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் நம்ம நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதனால இந்த மாதிரி படத்தை நீங்களே அவாய்ட் பண்ணிடுங்க பேசாமல். அப்போ தான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்க மாட்டாங்க. இந்த படம் ஹிட் ஆச்சு. இந்த படம் எத்தனையோ 1000 கோடி 900 கோடியோ 1000 கோடி கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ வந்து இந்த படம் மாதிரி இன்னொரு கதை அவர் ரெடி பண்ணி கண்டிப்பாக அடுத்த படத்தை எடுக்க தான் போகிறார். இப்போ இன்னும் கான்ட்ரவர்சியாக எடுக்க தான் போகிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது கன்ஃபியூஸாகவே இருக்குங்க. அந்த படம் பார்த்ததுலேருந்து ஒரு என்ன சைடு எங்கிட்ட எதை பற்றி எந்த சைடு தப்பு எது ரைட்னே தெரியல எனக்கு. நீங்களே சொல்லிடுங்க தயவு செய்து. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.